வணக்கம். என்னோட பேர் பிரபாகர். இங்கே பாரத் பெட்ரோலியம் மதுரை எல்பிஜியில் டெரிட்டரி மேனேஜராக இருக்கேன். இன்றைக்கி எங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட சில்ட்ரனுக்கு ஒரு கெரியர் கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு அசூட் லைஃப் கேமை பற்றி சஜஸ்ட் பண்ணாங்க ஒருத்தங்க. ஸோ அவங்க மூலமாக இந்த அசூட் லைஃப் கேமோட இன்வென்டர் அப்துல் ரஹ்மான் அவர் எங்களோட பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணார். நான் அவங்க எப்படி நடக்குது அப்படின்றத போய் பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அவர் ஒரு கேம் மூலமாக பசங்களோட கேரக்டர் எப்படின்னு அசஸ் பண்ணி அவங்க எந்த மாதிரியான டைப் ஆஃப் பர்சன் சொல்லிவிட்டு எதில் இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த மாதிரியான கோர்ஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தார். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நாங்களுமே எம்ப்ளாயீஸுமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது என்னென்னு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட அவரோட கேம் விளையாண்டேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு மூமெண்ட்டு தான் நம்ம பண்ண முடியும், பண்ணி ஒரு இடத்த போய் ரீச் ஆகணும். அப்படி நான் விளையாண்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் விளையாண்டு கொண்டு இருந்தேன். நான் விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த இதை அவர் உன்னிப்பாக கவனித்து சில விதமான குறிப்பு அவர் எழுதிக்கிட்டு இருந்தார். கேம் விளையாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் பண்ணின அந்த கேமில் நடந்துக்கிட்ட விதத்தை வச்சு அவர் சில விஷயங்களை சொன்னார். அதில் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களுமே என்னோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றத அப்படி ஒரு வெளிப்படையாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. சில விஷயங்கள் என்னை பற்றி மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் எனக்கே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள்லாம் அவரால் சொல்ல முடிஞ்சது. அது போக நான் பர்சனல் இதில் இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னல் இதில் இருந்தாலும் சரி, சில 2-3 கேரக்டர்ஸ் நான் இப்படி தான் இருப்பேன். அதை நிறைய பேருக்கு தெரியாது, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பட் அவர் இந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு மேக்ஸிமம் 10 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன் இன்ட்ராக்ஷன், அதுக்குள்ளே அவரால் இந்த கேம் மூலமாக கண்டுபிடிச்சி சொன்னது ரொம்ப ஒரு அதிசயமாக தான் இருந்துச்சு. உண்மையிலே நம்ம இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை குழந்தைங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நிச்சயமாக அவங்க ஏர்லி ஏஜ்லேயே அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு சில விஷயங்கள் சரி பண்ணணுன்னா நிச்சயமாக சரி பண்ணலாம். ஒரு சில குழந்தைங்களோட